SCIAS Academy channel subscribe பண்ணுங்க. வணக்கம். எஸ்ஏஎஸ் அகாடமிக்காக நான் உங்கள் சங்கர். நாம் இன்னைக்கு கிராக்கத்தான் டே 46ல இணைஞ்சிருக்கோம். ஸோ நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக்ஸ் எதை பற்றி அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி யூனிட் 1 to 6 நம்ம அதை பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது மாதிரி கிராக்கத்தான் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் இந்த சீரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொகுத்து வழங்குவது உங்கள் எஸ்ஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஷின்ஸ்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் were the three major empires shattered by the end of First World War? Options are first option A, Germany, Austria-Hungary and the Ottomans. Option B, Germany, Austria-Hungary and Russia. Option C, Spain, Portugal and Italy. Option D, Germany, Austria-Hungary, Italy. முதல் உலகப் போரின் முடிவில் சிதைந்த மூன்று பெரிய பேரரசுகள் யாவை? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கேரி மற்றும் ஒட்டமன்கள். ஆப்ஷன் பி, ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கேரி மற்றும் ரஷ்யா. ஆப்ஷன் சி, ஸ்பெயின், போர்ச்சுகல் மற்றும் இத்தாலி. ஆப்ஷன் டி, ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கேரி மற்றும் இத்தாலி. செகண்ட் கொஸ்டின், which country emerged as the strongest in East Asia towards the close of 19th century? Options are first option A, China. Option B, Japan. Option C, Korea. Option D, Mongolia. 19ஆம் நூற்றாண்டின் முடிவில் கிழக்கு ஆசியாவில் வலுவான நாடு எது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, சீனா. ஆப்ஷன் பி, ஜப்பான். ஆப்ஷன் சி, கொரியா. ஆப்ஷன் டி, மங்கோலியா. தேர்ட் கொஸ்டின், which country after World War I took a policy of isolation? First option A, Britain. Option B, France. Option C, Germany. Option D, USA. முதல் உலகப் போருக்கு பின் எந்த நாடு தனிமைப்படுத்தும் கொள்கையை பின்பற்றியது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, பிரிட்டன். ஆப்ஷன் பி, பிரான்ஸ். ஆப்ஷன் சி, ஜெர்மனி. ஆப்ஷன் டி, அமெரிக்கா. Fourth question, to which country did the first Secretary General of League of Nations belong? Options are first option A, Britain. Option B, France. Option C, Dutch. Option D, USA. தேசங்களின் கூட்டமைப்பின் முதல் பொதுச் செயலாளர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, பிரிட்டன். ஆப்ஷன் பி, பிரான்ஸ். ஆப்ஷன் சி, டச்சு. ஆப்ஷன் டி, அமெரிக்கா. Fifth question, which country was expelled from the League of Nations for attacking Finland? Options are first option A, Germany. Option B, Russia. Option C, Italy. Option D, France. பின்லாந்து மீது தாக்குதல் நடத்தியதற்காக தேசங்களின் கூட்டமைப்பில் இருந்து வெளியேற்றப்பட்ட நாடு எது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, ஜெர்மனி. ஆப்ஷன் பி, ரஷ்யா. ஆப்ஷன் சி, இத்தாலி. ஆப்ஷன் டி, பிரான்ஸ். Sixth one, which among the following statement is correct? First statement is, Italy remained a neutral country when the First World War broke out. Second statement, Italy was disappointed after the Treaty of Versailles. Options are first option A, one only. Option B, two only. Option C, both. Option D, none. பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? முதல் அறிக்கையானது, முதல் உலகப் போர் வெடித்த போது இத்தாலி ஒரு நடுநிலை நாடாக இருந்தது. இரண்டாவது அறிக்கை, வெர்சாலிஸ் ஒப்பந்தத்திற்கு பின்னர் இத்தாலி தன் நம்பிக்கையை இழந்தது. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, ஒன்று மட்டும். ஆப்ஷன் பி, இரண்டு மட்டும். ஆப்ஷன் சி, இரண்டும். ஆப்ஷன் டி, எதுவும் இல்லை. செவன்த் ஒன், in the World War I, Turkey fought along the side of, the options are first option A, Central Power. Option B, Allied Power. Option C, not in the side of both the power. Option D, didn't involved in World War I. முதலாம் உலகப் போரில் துருக்கி யாருடன் சேர்ந்து போராடியது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, மத்திய சக்தி. ஆப்ஷன் பி, கூட்டணி சக்தி. ஆப்ஷன் சி, இரு சக்தியின் பக்கத்திலும் இல்லை. ஆப்ஷன் டி, முதல் உலகப் போரில் ஈடுபடவில்லை. Eighth one, assertion Germany and the United States were producing cheaper manufactured goods and capturing England's markets. Reason, both the countries produced required raw material for their industries. Options are first option A, both A and R are correct. Option B, A is right but R is not the correct reason. Option C, both A and R are wrong. Option D, R is right but A is wrong. வலியுறுத்தல், ஜெர்மனியும் அமெரிக்காவும் மலிவான உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்து
இங்கிலாந்தின் சந்தைகளை கைப்பற்றின. காரணம், இரு நாடுகளும் தங்கள் தொழில்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்தன. ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானவை. ஆப்ஷன் பி, ஏ சரியானது ஆனால் ஆர் சரியான காரணம் அல்ல. ஆப்ஷன் சி, ஏ மற்றும் ஆர் இரண்டும் தவறானவை. ஆப்ஷன் டி, ஆர் சரியானது ஆனால் ஏ தவறு. 9th one, International Court of Justice was set up at option A, Greece. Option B, Hague. Option C, Austria. Option D, Rome. எந்த நாட்டில் சர்வதேச நீதிமன்றம் அமைக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ, கிரீஸ். ஆப்ஷன் பி, ஹாக். ஆப்ஷன் சி, ஆஸ்திரியா. ஆப்ஷன் டி, ரோம். 10th one, the term dash refers to the control or rule by a country over the political and economic life of another country. Option A, imperialism. Option B, capitalism. Option C, socialism. Option D, chauvinism. டேஷ் என்ற சொல் மற்றொரு நாட்டின் அரசியல் மற்றும் பொருளாதாரத்தின் மீது ஒரு நாட்டின் கட்டுப்பாட்டை அல்லது ஆட்சியை குறிக்கிறது. ஆப்ஷன் ஏ, ஏகாதிபத்தியம். ஆப்ஷன் பி, முதலாளித்துவம். ஆப்ஷன் சி, சோசியலிசம். ஆப்ஷன் டி, பேரினவாதம். So next question, 11th one, the industrial revolution has created a need for option A, peace. Option B, war. Option C, raw material. Option D, machine. தொழில்துறை புரட்சி எதன் தேவையை உருவாக்கியுள்ளது? ஆப்ஷன் ஏ, சமாதானம். ஆப்ஷன் பி, போர். ஆப்ஷன் சி, மூலப்பொருட்கள். ஆப்ஷன் டி, இயந்திரம். 12th one, the first world war occurred between option A, 1914 to 1916. Option B, 1916 to 1918. Option C, 1915 to 1918. Option D, 1914 to 1918. எந்த ஆண்டு முதல் உலகப் போர் ஏற்பட்டது? ஆப்ஷன் ஏ, 1914 முதல் 16 வரை. ஆப்ஷன் பி, 1916 முதல் 18 வரை. ஆப்ஷன் சி, 1915 முதல் 18 வரை. ஆப்ஷன் டி, 1914 முதல் 1918 வரை. 13th one, there were how many judges in International Court of Justice? Option A, 10. Option B, 12. Option C, 15. Option D, 20. சர்வதேச நீதிமன்றத்தில் எத்தனை நீதிபதிகள் உள்ளனர்? ஆப்ஷன் ஏ, 10. ஆப்ஷன் பி, 12. ஆப்ஷன் சி, 15. ஆப்ஷன் டி, 20. 14th one, the biggest outcome of the World War I was the option A, French Revolution. Option B, Russian Revolution. Option C, Umbrella Revolution. Option D, Rainbow Revolution. முதலாம் உலகப் போரின் மிகப்பெரிய விளைவு? ஆப்ஷன் ஏ, பிரெஞ்சு புரட்சி. ஆப்ஷன் பி, ரஷ்ய புரட்சி. ஆப்ஷன் சி, குடை புரட்சி. ஆப்ஷன் டி, வானவில் புரட்சி. 15th one, which among the following is the cause of World War I? First cause would be European alliances. Second one would be violent forms of nationalism. Third one would be aggressive attitude of German emperor. Option A, 1 only. Option B, 2 and 3 only. Option C, 1 and 3 only. Option D, 1, 2 and 3 only. பின்வருவனவற்றில் முதலாம் உலகப் போருக்கு காரணம் யாது? 1, ஐரோப்பிய கூட்டணிகள். 2, தேசியவாதத்தின் வன்முறைகள். 3, ஜெர்மன் பேரரசின் ஆக்கிரமிப்பு அணுகுமுறை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, 1 மட்டும். ஆப்ஷன் பி, 2 மற்றும் 3 மட்டுமே. ஆப்ஷன் சி, 1 மற்றும் 3 மட்டுமே. ஆப்ஷன் டி, 1, 2 மற்றும் 3 மட்டுமே. 16th one, who among the following is not a allied power in the World War I? First option A, Bulgaria. Option B, Belgium. Option C, Serbia. Option D, Romania. முதலாம் உலகப் போரில் பின்வருவனவற்றில் எது கூட்டணி சாரா நாடு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, பல்கேரியா. ஆப்ஷன் பி, பெல்ஜியம். ஆப்ஷன் சி, செர்பியா. ஆப்ஷன் டி, ருமேனியா. 17th one, during World War I, Emden was a famous German submarine which bombarded in the Indian state of. Options are first option A, Madras. Option B, Mysore. Option C, Bombay. Option D, Bengal. முதலாம் உலகப் போரின் போது எம்டன் ஒரு பிரபலமான ஜெர்மன் நீர்மூழ்கி கப்பலாக இருந்தது. இது இந்தியாவின் எந்த இடத்தின் மீது குண்டு வீசியது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ,
Madras. Option B, Mysore. Option C, Bombay. Option D, Vangalam. 18th one, which among the following statement is correct about World War I? The first statement would be the British recruited a vast contingent of Indians. Second statement, end of the war, India too suffered under the worldwide epidemic of influenza. Third statement is India did not contribute in the war expenses. The options are: first option A, 1 and 3 only. Option B, 1 and 2 only. Option C, 1 and 3 only. Option D, 1, 2 and 3. முதலாம் உலகப் போரை பற்றி பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? ஒன்று, ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை அதிக அளவில் இராணுவத்தில் நியமித்தனர். 2, போரின் முடிவில் இந்தியாவும் உலகளவில் இன்ஃபுளுயன்சாவின் தொற்று நோய்க்கு ஆளானது. 3, போர் செலவுகளில் இந்திய பங்களிப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 3 மட்டுமே. ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 மட்டுமே. ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 மட்டுமே. ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 3. 19th one, World War I conditions led to the rise of which movement in India? Options are: first option A, Swadeshi movement. Option B, Home Rule movement. Option C, Anti-Partition movement. Option D, none of the above. முதலாம் உலக போர் இந்தியாவில் எந்த இயக்கத்தின் எழுச்சிக்கு வழிவகுத்தது? ஆப்ஷன்ஸ் ஆர்: ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, சுதேசி இயக்கம். ஆப்ஷன் பி, தன்னாட்சி இயக்கம். ஆப்ஷன் சி, வங்க பிரிவினை எதிர்ப்பு இயக்கம். ஆப்ஷன் டி, மேற்கூறிய எதுவுமில்லை. 20th one, Lenin was highly influenced by. Options are: first option A, Adam Smith. Option B, Mahatma Gandhi. Option C, Karl Marx. Option D, சுபாஷ் சந்திர போஸ். லெனின் யாருடைய கொள்கைக்காக மிகவும் செல்வாக்கு பெற்றார்? ஆப்ஷன்ஸ் ஆர்: ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, ஆடம் ஸ்மித். ஆப்ஷன் பி, மகாத்மா காந்தி. ஆப்ஷன் சி, கார்ல் மார்க்ஸ். ஆப்ஷன் டி, சுபாஷ் சந்திர போஸ். 21, which among the following statement is correct? First statement would be objective of the League of Nations was to avoid war. Second statement is League is not intended to act as a conciliator and arbitrator and thereby resolve a dispute in its early stages. Options are: first option A, 1 only. Option B, 2 only. Option C, both. Option D, none. பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? முதல் அறிக்கையானது நாடுகளின் கழகத்தின் குறிக்கோள் போரை தவிர்ப்பது. இரண்டாவது அறிக்கை, கழகம் சமரசம் செய்யவும் மற்றும் நடுவராக செயல்பட்டு ஒரு சர்ச்சையை ஆரம்ப கட்டங்களில் தீர்ப்பதற்கும் அல்ல. ஆப்ஷன்ஸ் ஆர்: ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1 மட்டும். ஆப்ஷன் பி 2 மட்டும். ஆப்ஷன் சி 2. ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 22nd one, Peru is a Latin American country who made Peru as part of their dominions. First option A, English. Option B, Spaniards. Option C, Russians. Option D, French. பெரு ஒரு லத்தீன் அமெரிக்க நாடு. பெருவை தங்கள் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தது யார்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, ஆங்கிலம். ஆப்ஷன் பி, ஸ்பானியர்கள். ஆப்ஷன் சி, ரஷ்யர்கள். ஆப்ஷன் டி, பிரெஞ்சு. 23rd one, which president of the USA pursued good neighbor policy towards Latin America? Options are: first option A, Roosevelt. Option B, Truman. Option C, Woodrow Wilson. Option D, Eisenhower. லத்தீன் அமெரிக்காவிடம் நல்ல நட்பு நாடு கொள்கையை அமெரிக்காவின் எந்த ஜனாதிபதி பின்பற்றினார்? The options are: first option A, Roosevelt. Option B, Truman. Option C, Woodrow Wilson. Option D, Eisenhower. 24th one, which part of the world disliked dollar imperialism? Options are: first option A, Europe. Option B, Latin America. Option C, India. Option D, China. உலகின் எந்த பகுதி டாலர் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, ஐரோப்பா. ஆப்ஷன் பி, லத்தீன் அமெரிக்கா. ஆப்ஷன் சி, இந்தியா. ஆப்ஷன் டி, சீனா. 25th one, which among the following statement is correct? First statement is German took to fascism much later than Italy. Second statement is the first huge market crash occurred in Russia in 1929. The options are: first option A, 1 only. Option B, 2 only. Option C, both. Option D, none. பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? முதல் அறிக்கையானது ஜெர்மனி இத்தாலியை விட மிகவும் தாமதமாக பாசிசத்திற்கு மாறியது. இரண்டாவது அறிக்கையானது 1929 ரஷ்யாவில் முதல் பெரிய சந்தை வீழ்ச்சி ஏற்பட்டது. ஆப்ஷன் ஏ 1 மட்டும். ஆப்ஷன் பி 2 மட்டும். ஆப்ஷன் சி 2. ஆப்ஷன் டி எதுவும் இல்லை.
26th one, the Great Economic Depression of 1929 began in options are first option A, England, option B, Russia, option C, USA, option D, France. 1929ஆம் ஆண்டின் பெரும் பொருளாதார மந்த நிலை எங்கு தொடங்கியது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து, ஆப்ஷன் பி ரஷ்யா, ஆப்ஷன் சி அமெரிக்கா, ஆப்ஷன் டி பிரான்ஸ். 27th one, Hitler's anti-Semitism grew to the extent of killing the first option A, Aryans, option B, Jews, option C, Mongolians, option D, Europeans. ஹிட்லரின் யூத எதிர்ப்பு யாரை கொள்ளும் அளவுக்கு வளர்ந்தது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஆரியர்கள், ஆப்ஷன் பி யூதர்கள், ஆப்ஷன் சி மங்கோலியர்கள், ஆப்ஷன் டி ஐரோப்பியர்கள். 28th one, in 1941 Hitler invaded first option A ரஷ்யா, பி செர்பியா, சி பெர்ஷியா, ஆப்ஷன் டி பிரான்ஸ். 1941 ஹிட்லர் எந்த நாட்டை படையெடுத்தார்? ஏ ரஷ்யா, பி செர்பியா, சி பெர்ஷியா, டி பிரான்ஸ். 29th one, which among the following statement is correct? First statement is fascism was originated in Germany. Second statement is Italy's version of fascism is known as Nazism. Options are first option A, one only, option B, two only, option C, both, option D, none. பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? முதல் அறிக்கையானது பாசிசம் ஜெர்மனியில் உருவாக்கப்பட்டது. இரண்டாவது அறிக்கை பாசிசத்தின் இத்தாலியின் வடிவம் நாசிசம் என்றும் அளிக்கப்படுகிறது. ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும், ஆப்ஷன் பி இரண்டு மட்டும், ஆப்ஷன் சி இரண்டும், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 30th one, which among the following statement is correct? First statement is the decolonization process started in India from the beginning of the 20th century with the launch of the Swadeshi movement in 1905. Second statement is in 1919 the Government of India Act introduced diarchy in central level. Options are first option A, one only, option B, two only, option C, both, option D, none. பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? முதல் அறிக்கையானது 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் 1905ஆம் ஆண்டில் சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்டதன் மூலம் இந்தியாவில் காலனித்துவமயமாக்கல் கைவிடல் செயல்முறை தொடங்கியது. இரண்டாவது அறிக்கையானது 1919ஆம் ஆண்டில் இந்திய அரசு சட்டம் மத்திய அளவில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தியது. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும், ஆப்ஷன் பி இரண்டு மட்டும், ஆப்ஷன் சி இரண்டும், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 31, which among the following statement is correct about the impact of Great Depression in India? Options are first statement is the Great Depression also dealt a death blow to Indian agriculture and the indigenous manufacturing sector. Second statement is the value of farm produce declined by half while the land rent to be paid by the peasant remained unchanged. Options are first option one only, option B two only, option C both, option D none. இந்தியாவில் பெரும் மந்த நிலையின் தாக்கம் குறித்து பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? முதல் அறிக்கையானது பெரும் மந்த நிலை இந்திய விவசாயத்துக்கும் உள்நாட்டு உற்பத்தி துறைக்கும் கடும் வீழ்ச்சியை கொடுத்தது. இரண்டாவது அறிக்கை விவசாய விளைபொருட்களின் மதிப்பு பாதியாக குறைந்தும் விவசாயிகளால் செலுத்தப்பட வேண்டிய நில வாடகை மாறாமல் இருந்தது. ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும், ஆப்ஷன் பி இரண்டு மட்டும், ஆப்ஷன் சி இரண்டும், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 32nd one, who initiated the formation of League of Nations? First option A, Roosevelt, option B, Chamberlain, option C, Woodrow Wilson, option D, Baldwin. தேசங்களின் கூட்டமைப்பின் உருவாக்கத்தை முன்வைத்தவர் யார்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ரூஸ்வெல்ட், ஆப்ஷன் பி Chamberlain, option C, Woodrow Wilson, option D, Baldwin. 33rd one, where did the US drop its first atomic bomb? Options are first option A, Kawasaki, option B, Hiroshima, option C, Hiroshima, option D, Nagasaki. அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கே வெடித்தது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ கவாசகி, ஆப்ஷன் பி இனோசிமா, ஆப்ஷன் சி ஹிரோசிமா, ஆப்ஷன் டி நாகசாகி. 34th one, when was the charter of the UN signed? First option A, June 26, 1942, option B, June 26, 1945, option C, January 1, 1942, option D, January 1, 1945. ஐநாவின் சாசனம் எப்போது கையெழுத்திடப்பட்டது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஜூன் 26, 1942, ஆப்ஷன் பி ஜூன் 26, 1945, ஆப்ஷன் சி ஜனவரி 1, 1942,
ஆப்ஷன் டி ஜனவரி 1, 1945. 35th one, which among the following statement is correct? First statement is banking was the most common activity among Jews. Second statement is Hitler persecuted Jews. Third statement is United Nations currently has 129 members in it. Options are first option A 1 and 2 only, option B 2 and 3 only, option C 1 and 3 only, option D all the above. பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? முதல் அறிக்கையானது யூதர்களிடையே வங்கியியல் மிகவும் பொதுவானதாக இருந்தது. இரண்டாவது அறிக்கை ஹிட்லர் யூதர்களை துன்புறுத்தினார். மூன்றாவது அறிக்கை ஐக்கிய நாடுகளில் தற்போது 129 உறுப்பினர்கள் உள்ளனர். ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 மட்டும், ஆப்ஷன் பி 2 மற்றும் 3 மட்டுமே, ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 மட்டுமே, ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். 36th one, which among the following treaty contained the seed of the Second World War? First option A Treaty of London, option B Treaty of Rome, option C Treaty of Versailles, option D Treaty of Aix-la-Chapelle. பின்வரும் ஒப்பந்தத்தில் இரண்டாவது உலகப் போரின் விதையாக இருந்தது என்ன? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ லண்டன் ஒப்பந்தம், ஆப்ஷன் பி ரோம் ஒப்பந்தம், ஆப்ஷன் சி வெர்சாய்ஸ் ஒப்பந்தம், ஆப்ஷன் டி ஐக்ஸ்லா-சாப்லா ஒப்பந்தம். 37th one, Hitler came to power in dash and ruled till option A 1932, option B 1936, option C 1934, option D 1933. டேஷில் ஹிட்லர் ஆட்சிக்கு வந்தார். ஆப்ஷன் ஏ 1932, ஆப்ஷன் பி 1936, ஆப்ஷன் சி 1934, ஆப்ஷன் டி 1933. 38th one, Blitzkrieg means a dash. The options are first option A lightning war, option B trench warfare, option C guerrilla warfare, option D none of the above. Blitzkrieg என்றால் dash. Options are first option A மின்னல் போர், option B அகழி போர், option C guerrilla போர், option D மேற்கூறிய எதுவும் இல்லை. 39th one, World War II was a dash war. Options are first option A traditional, option B modern, option C scientific, option D biological. இரண்டாம் உலக போர் ஒரு டேஷ் போர் ஆகும். ஆப்ஷன் ஏ பாரம்பரியமான, ஆப்ஷன் பி நவீன, ஆப்ஷன் சி அறிவியல், ஆப்ஷன் டி உயிரியல். 40th one, who among the following was not the part of Axis power in Second World War? Options are first option A Germany, option B Japan, option C Italy, option D USA. பின்வருவனவற்றில் யார் இரண்டாவது உலக போரில் ஒரு பகுதியாக இல்லை? First option A Germany, option B Japan, option C Italy, option D America. 41, World War II began in the year. First option A 1939, option B 1935, option C 1940, option D 1938. இரண்டாம் உலக போர் எந்த ஆண்டு தொடங்கியது? First option A 1939, option B 1935, option C 1940, option D 1938. 47 one, which among the following is the cause of Second World War? First one would be failure of League of Nations. Second one would be the rise of Adolf Hitler. Third one would be Munich Pact. First option A 1 and 2 only, option B 2 and 3 only, option C 1 and 3 only, option D 1, 2 and 3. பின்வருவனவற்றில் இரண்டாவது உலக போருக்கு காரணம்: 1 தேசங்களின் கூட்டமைப்பின் தோல்வி, 2 அடால்ஃப் ஹிட்லரின் எழுச்சி, 3 முனிச் ஒப்பந்தம். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 மட்டுமே, ஆப்ஷன் பி 2 மற்றும் 3 மட்டுமே, ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 மட்டுமே, ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 3. 43rd one, Pearl Harbor was under the control of. The options are first option A Japan, option B Britain, option C Spain, option D USA. முத்து துறைமுகம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது? ஆப்ஷன் ஏ ஜப்பான், ஆப்ஷன் பி பிரிட்டன், ஆப்ஷன் சி ஸ்பெயின், ஆப்ஷன் டி அமெரிக்கா. 44th one, Fat Man and Little Boy were related to. Options are first option A nuclear bombs, option B aircraft, option C ships, option D military gun. குண்டு மனிதனும் சிறு பையனும் எதனுடன் தொடர்புடையவர்கள்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ அணுகுண்டுகள், ஆப்ஷன் பி விமானம், ஆப்ஷன் சி கப்பல்கள், ஆப்ஷன் டி ராணுவ துப்பாக்கி. 45th one, the word Holocaust is used to describe the genocide
Options are option A Rohingyas, option B Jews, option C Europeans, option D Arabs. எந்த இனப்படுகொலையை விவரிக்க ஹோலோகாஸ்ட் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ரோஹிங்கியாக்கள், ஆப்ஷன் பி யூதர்கள், ஆப்ஷன் சி ஐரோப்பியர்கள், ஆப்ஷன் டி அரேபியர்கள். 46th one, Global Human Rights Day is observed on options are first option A 10th November, option B 10th January, option C 10th June, option D 10th December. உலகளாவிய மனித உரிமைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ நவம்பர் 10, ஆப்ஷன் பி ஜனவரி 10, ஆப்ஷன் சி ஜூன் 10, ஆப்ஷன் டி டிசம்பர் 10. 47th one, total number of members in the United Nations Security Council is options are option A 5, option B 10, option C 15, option D 20. ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சிலில் உள்ள மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையானது ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 10, ஆப்ஷன் சி 15, ஆப்ஷன் டி 20. 48th one, which among the following nation is not a permanent member in UNSC? option A Japan, option B USA, option C France, option D Russia. பின்வரும் தேசங்களில் எது யுஎன்எஸ்சியில் நிரந்தர உறுப்பினராக இல்லை? ஆப்ஷன் ஏ ஜப்பான், ஆப்ஷன் பி அமெரிக்கா, ஆப்ஷன் சி பிரான்ஸ், ஆப்ஷன் டி ரஷ்யா. 49th one, Bretton Woods twins refers to option A UNSC and World Bank, option B UNSC and General Assembly, option C IMF and World Bank, option D UNSC and IMF. பிரிட்டன் வுட்ஸ் இரட்டையர்கள் எதனை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ யுஎன்எஸ்சி மற்றும் உலக வங்கி, ஆப்ஷன் பி யுஎன்எஸ்சி மற்றும் பொது சபை, ஆப்ஷன் சி சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கி, ஆப்ஷன் டி யுஎன்எஸ்சி மற்றும் சர்வதேச நாணய நிதியம். 50th one, World Bank Group consists of how many sub organization? Option A 2, option B 3, option C 5, option D 8. உலக வங்கி குழு எத்தனை துணை அமைப்புகளை கொண்டுள்ளது? ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 5, ஆப்ஷன் டி 8. ஸோ இதோட நம்ம கிராக்கத்தான் டே 46 நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இது சம்மந்தப்பட்ட கிராக்கத்தான் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி யூபிஎஸ்சி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு மறக்காம ஃபர்தராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா மறக்காம எஸ்ஏஐஎஸ் அகாடமி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஃபர்தராக அந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம வீடியோ போடும்போதும் சரி, ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன் ஏதாவது நம்ம சொல்லும் போதும் சரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக இருந்தது வரும். அதே மாதிரி இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் கிவ் யுவர் கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன். அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்டுகளை சரிங்களா, உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பதிவிடலாம். அதே மாதிரி இந்த கொஷின்ஸுக்கு உண்டான ஆன்சர்ஸ் சரிங்களா, இந்த கொஷினுக்கு உண்டான விடைகள் வந்துட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது டேரெக்டாக ஒரு லிங்க்கு போகும். அது மூலியமாக நீங்கள் டேரெக்டாகவே அதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா we can check it and then we can make sure that அந்த கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துடலாம். ஸோ இதே மாதிரியான வீடியோக்களை நீங்கள் ஃபர்தராக பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ உங்களுடன் இந்த விடைபெறுவது உங்கள் சங்கர். நம்ம ஃபர்தராக இது சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் நம்ம வந்துட்டு அடிக்கடி பார்ப்போம். அதே மாதிரி we will see the another important next session in the coming days. Thank you very much. Thank you.